அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். அவசர பண தேவைக்கு இந்த ஒரு பூ கிடைத்தால் போதும். எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் தாந்திரிக முறைகளும் விரத முறைகளும் பூஜை முறைகளும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தின் மூலம் தினந்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். நாம் யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்துருப்போம், அந்த பணம் நமக்கு சரியான நேரத்தில் கிடைக்கணும். அதை மாதிரி நாம் யார்கிட்டையாவது பணம் கேட்டிருப்போம், அந்த பணம் நமக்கு சரியான நேரத்தில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வழிபாட்டை உங்கள் வீட்டு பூஜையில் செஞ்சுட்டு நீங்கள் போங்க. அந்த பணம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அதே நேரத்தில் முயற்சி ரொம்ப அவசியங்க. நான் நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன், ஆனால் அதற்கான முயற்சி எதுவுமே செய்யலை அப்படின்னா நம்ம நினைக்கிறது நடக்காது. முயற்சியோடு செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்காம போகாது. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன, அந்த பூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மங்கி பூ. சம்மங்கி பூனா எனக்கு என்னன்னே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த சம்மங்கி பூவோட ஃபோட்டோவை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப விலை அதிகமெல்லாம் கிடையாது. எல்லா பூக்கடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா சம்மங்கி பூவை உதிரி பூவாக வச்சுருப்பாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, கதம்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது விட்டு விட்டு கட்டியிருப்பாங்க. ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊர்களில் ஆரம், சாமிக்கு போடுற ஆரம், சாமிக்கு போடுற கதம்பம், இதை மாதிரி பேர்களில் சொல்லுவாங்க. ஒரு முளை இவ்வளவு அப்படின்னு விலையில் விற்பாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சம்மங்கி பூ இருக்கும். நம்ம நினைப்போம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த மலர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வரக்கூடியது தாமரை மலர் தான். இரண்டாவது துளசி அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது வாசனை மிகுந்த மல்லிகை மலர், பாரிஜாதம், பவளமல்லி, இதை மாதிரி பூக்களை சொல்லுவோம். இந்த சம்மங்கி மலர் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த சம்மங்கி பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு மலர் அப்படின்னே சொல்லப்படுதுங்க. இந்த மலரை நீங்கள் உங்கள் தலையில் 2 பூ எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அந்த பூ எடுத்து கட்டி அதை மகாலட்சுமி தாயாருக்கு போடுங்க. நீங்கள் உங்கள் தலையிலேயே அந்த பூவை வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு அந்த பூவை அணிவித்து அந்த மலர்களை கையில் வச்சுக்கிட்டு, உங்கள் கையில் கொஞ்சம் பூவை எடுத்து வச்சுக்கிட்டு, ஓம் மகாலட்சுமி அன்னையே போற்றி ஓம், ஓம் மகாலட்சுமி அன்னையே போற்றி ஓம் என்னும் மந்திரத்தை 27 முறை சொல்லி அந்த பூவை மகாலட்சுமி தாயார் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பணத்துக்காக முயற்சி செஞ்சீங்களோ அதை உடனடியாக நீங்கள் போய் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பணம் உங்களை சேரும். ஏன்னா மகாலட்சுமி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பூ இந்த சம்மங்கி பூ. இந்த சம்மங்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகுந்த வாசனை மிகுந்த மலர். இந்த சம்மங்கி பூ இருக்கிற இடத்துல தெய்வம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த சம்மங்கி மலரை உங்கள் வீட்டு வாசலில், நிலைவாசலில் நீங்கள் தொடுத்தீங்க அப்படின்னா, தொடுத்து மாலை போல தொடுத்து 2 பக்கமும் தொங்க விட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சம்மங்கி மலரை வாங்கி அம்பாள் ஆலயத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா திருமண தடை நீங்கும். இப்படி சம்மங்கி பூவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உங்களுடைய அவசர பண தேவைக்கு இப்போ நான் சொன்ன இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்போதான் முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் அன்னை மகாலட்சுமியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.